பிக்சர்ஸ், அதாவது காவிய மாதவன், அதாவது சன் பிக்சர்ஸ் உடைய ஐடி கார்டு அப்படி என்று சொல்லக்கூடிய காவிய மாதவன் தான் இப்போது கையில் அவருடைய சொத்துகளும் ஒரு பெண்ணுக்கு அத்தனை உலகத்தை கொடுத்திருக்கும் சன் பிக்சருக்கு இப்போது ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு சொல்லணும்னா அது மிகையல்ல. அது வேற ஒன்றுமில்லை, நம் அனிருத் கூட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது காவிய மாதவனுக்கு. இந்த திருமணம் எந்த அளவுக்கு நிச்சயப்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், இந்த திருமணம் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதற்கான ஒரு ஆதங்கமும் இருக்கிறது. வயது வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் அனிருத்துடைய கிசுகிசுகள் நமக்கு தெரியும். அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய புகழ் எப்படி இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் வேறு விதமான சில திசைகள் எல்லாம் சென்று கொண்டுதான் வந்திருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த காவிய மாதவன் முதல் திருமணம் முடிந்து டைவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு திருமணத்துக்காக காத்திருக்கிறார். அதாவது ஹைதராபாத் டீமையும் விலைக்கு வாங்கி ஒரு புகழ்பெற்ற காவிய மாதவன், பல சொத்துக்களை கையாண்ட காவிய மாதவன், இத்தனை சொத்துகளும் அனிருத்துக்காக